வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் வர்மாவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. பிளட் சாம்பிளை நம்ம அயலி எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு வர்மா தான் இவர், அப்போ கபிலனுக்கு ஃப்ரெண்டு இவர் தான் அன்னைக்கு வீட்டில் தங்குனவர், நம்ம கூட அந்த காபி ஷாப்பில் நெருங்கி பழகுன அந்த நபர் தான் வர்மா அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம அயலி தெரிஞ்சுக்கிட்டு வர்மாவை நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். வர்மா ஃபைலை இந்திராணி உருவாக்க அயலி உதவி புரிந்து அவங்க அம்மாவை நிருபராதி அப்படின்னு நிரூபிக்கிறாங்க அயலி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம அயலி பிளட் சாம்பிளை எடுக்க போறாங்க. இந்திராணியும் உதவி போறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம கபிலன் யாருக்கும் தெரியாமல் அந்த பிளட் சாம்பிளை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு அந்த கைதிகளுக்கு பிளட் சாம்பிள் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம கபிலன் போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவா அந்த கபிலனை அடின்னு அடித்து மயக்கம் போட்டு விழ வச்சுறாங்க. ஏன்னா அவரை சேஃபாக மாட்டிக்கிடாமல் இருக்க வைக்கணும், அவரை பாதுகாக்க வேணும். ஏன்னா அண்ணி இதனால் வருத்தப்படுவாங்க அப்படின்னுக்கிட்டு நம்ம சிவா கிட்ட சொல்லியிருப்பாங்க அயலி. அதுக்காக அவருக்கு முகத்தில் மயக்க மருந்து அடித்து அவரை மயக்கமாக்கி அங்கேருந்து தூக்கி கொண்டு கொஞ்சம் தூரத்தில் நம்ம சிவா போட்டுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி எங்கள் அம்மாவை நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கேன். அப்படின்னா வர்மா யாருன்னு உள்ள ரகசியம் எனக்கு தெரியணும். வர்மா யாருன்னு அவனுக்கு முகத்தை நான் பார்த்தது கூட கிடையாது, அவனை பார்க்கணும். அப்போ தான் அவனுக்கு டீட்டெயில் எல்லாம் என்னால் சேகரிக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு தான் இந்த பிளட்டு சாம்பிள் இருந்துன்னா இதை வச்சு அவனுக்கு முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலியும் இந்திராணியும் போகிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்திராணியை பாதியில் காரில் நீங்கள் இருந்துக்கிடுங்க அண்ணி, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு அயலி சொல்கிறாங்க. நீ எப்படி போவ தனியாட்டு அப்படின்னு அந்த இடத்துல கேட்குற நேரம் வேறு வழி இல்லை அண்ணி, நான் எப்படியாவது போய் எடுத்துருவேன். அண்ணன் எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு உள்ள தன்னம்பிக்கை எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ தூரம் இருக்க நேரம் அதுவே என்ன வழி நடத்தும் அப்படின்னு உள்ள நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இந்திராணியை சேஃபாக காருக்குள்ளே இருத்தி வச்சுக்கிட்டு நம்ம அயலி அந்த பாதுகாப்பு கவசத்தெல்லாம் மீறி அவங்க அம்மாவோட பிளட் சாம்பிளை தூக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பிளட் சாம்பிள் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம இந்திராணிகிட்ட சந்தோஷப்படுறாங்க. பட நேரம் நம்ம இந்திராணி நான் இனி வர்மா ஃபைலில் அவனோட முகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவனோட டீட்டெயிலை சுக்கு நூறாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளட் சாம்பிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அயலியா. ஆனால் இவ்வளோ பாதுகாப்பையும் மீறி நீ உள்ளுக்க போய் இந்த பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணால் உனக்கு எவ்வளோ நல்லாவே ஏதோ ஒரு பவர் இருக்குது. அது என்ன பவர்? நான் என்ன சொந்த அண்ணியாட்டு நினச்சேன்னா கண்டிப்பாக உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னேன். நானும் சிவாயும் உண்மையாட்டே சாதாரண நபர் இல்லை, போலீஸ் அப்படின்னு தன்னோட முக திரையை சொல்லுறாங்க. நம்ம அயலி அண்டர் கிரவுண்ட் போலீஸ் நாங்கள், அதனால தான் நாங்கள் அந்த பவரை யூஸ் பண்ணி எங்களால் இவ்வளோ கண்டுபிடிக்க முடிஞ்சு. சாதாரண ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் போலீஸ் மைண்டில் நாங்கள் செயல்பட முடியாது அண்ணி அப்படின்னு சொன்னாரோ. இதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? ஏன்னா நாங்கள் மறைக்கக்கூடிய கட்டாயத்தில் இருந்தோம். ஏன் எதுக்கு நீ கொஸ்டின் கேட்காதுங்க அண்ணி, ஆனால் உண்மை இதுதான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் பரவாயில்ல என்னோட தம்பி போலீஸ் அப்படின்னு சொல்ல நேரம் எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீயும் நானும் அயலியும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக அந்த வர்மா ஃபைலை பெர்ஃபெக்டாக முடிக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் ஆமாம் அண்ணி எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம உடனே அந்த வர்மா ஃபைலை ப்ரிப்பேர் பண்ணணும், அவனோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலி பெர்ஃபெக்டாக அந்த பிளட் சாம்பிளை நம்ம விஜயகுமார் சார்ட்ட கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம சிவாயும் அயலியும் அப்படியே அரண்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலனுக்கு ஃபோனை போட்டு டே என்னோட பிளட் சாம்பிளை நீ அந்த இடத்துல இருந்து எடுத்தியா என்ன அப்படின்னு வர்மா கேட்குறோம். என்ன கரெக்டாக அந்த நேரத்தில் யாரோ முகமூடி போட்டு அடின்னு அடித்து மயக்கமாக்கி என்னை மாற்றிட்டாங்க. இப்போ அந்த பிளட் சாம்பிள் அங்கே இல்லை, அது
வீட்டுக்குள்ளே யாரோ எடுத்துட்டாங்க. ச்சே, இப்படி ஆவிட்ட இந்த வருமா உன்னை கபிலனை பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன்டா, எல்லாத்துக்கும் காரணம் உன் அக்கா இருக்காளே இந்திராணி அவ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தில் வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என் அக்கா கிட்ட எப்படி புரிய வைப்பேன், இந்த வருமா என்ன வேணாலும் செய்துடும், உன் வீர வேணாலும் பறிச்சிருவாங்க்கா, இந்த விஷயத்த நீ கைவிட்டுரு, வருமா எக்கேடு கெட்டு போனா என்ன, அந்த அயலியோட அம்மா எக்கேடு கெட்டு போனா என்ன, எதுக்காக இப்படியெல்லாம் வந்து ஓடுற அப்படின்னு வந்து அக்காட்ட சொல்லலாம். ஆனால் சொன்னா நீ இதெல்லாம் சொல்லுறதுக்கு யாருடா, வர்மாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறிய, நீ வந்து வர்மாவின் ஆளா அப்படின்னு வந்து நம்ம அக்காவுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலன் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலி வந்து பிளட் சாம்பிளை விஜயகுமார்கிட்ட கொண்டு கொடுத்தோன்னா, வெல்டன் அயலி, நீ வந்து இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும், உங்கள் அம்மாவை சீக்கிரம் நிரபராதினி வந்து நிரூபிச்சிடலாம். இப்போ அயலி அந்த வர்மாக்கு முகம் எப்படி இருக்கும், நமக்கு ஒன்றுலலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணில் மண்ணை தூவி தப்பிட்டு இருக்கானே, அந்த வர்மாவின் முகத்திறக்கூடிய நேரம் வந்துடுச்சு, அவன் யார், அவனோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பாக வந்து நம்ம உஷாராயிடலாம். அவனை பற்றிய ஃபுல் டீட்டெயில், அவன் எங்கே லாந்தனாலும் அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி தூக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இவ்வளோ நாளும் அந்த முகமூடியை போட்டு விட்டு தப்பிட்டு இருந்த வர்மாவின் முகத்திரையை கிளிக்கிறதுக்கு நம்ம சரியான வந்து நேரம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விஜயகுமார் சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, சார் எங்கள் அம்மா நிரபராதினி எனக்கு நிரூபிக்கணும், கண்டிப்பாக அதுக்கு இந்த வர்மாவின் முகம் வந்து சீக்கிரமாக எங்களுக்கு ரெடியாகி வரணும், இந்த பிளட் சாம்பிளை வச்சு அவனுக்கு முகம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு வந்து அயலி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம விஜயகுமார், அஃப்கோர்ஸ் அயலி, இன்னும் சீக்கிரமாக கண்டிப்பாக 2 நாளில் வர்மாவின் முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது கண்டுபிடிச்சாலே போதும், அவனுக்கு ஆப்பு வைக்க சரியாக இருக்கும், உங்கள் அம்மா நிரபராதினி நிரூபிக்க உனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு அயலி, ஒன்ன மாதிரிப்பட்ட ஆட்கள் தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை, நீ நிரூபிச்சிட்ட ஏடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு எதிரி அந்த வர்மா யார், எப்படி இருப்பான் அப்படின்னு உள்ள உருவத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கவனிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம அயலிக்கு ஆர்வம் அதிகரிச்சுட்டு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்மா வந்து அந்த அர்ச்சனா பொண்ணு உன் வீட்டில் தானே இருக்கா, அவளை வாட்ச் பண்ணு, ஒருவேளை அவள் ஆளை வச்சு அந்த பிளட் சாம்பிளை வந்து தூக்கியிருப்பாளோ என்னமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் இவங்க இல்லை, அதை மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கபிலன் வந்து வர்மா கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம அயலி கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கபிலா உன்னோட ஹெட்டு அந்த வர்மாவை கூண்டோடி பிடிக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு நெருங்கிடுச்சு, எங்கள் அம்மா நிரபராதி அப்படின்னு வந்து நிரூபிக்க இது எங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து அந்த சைடு நம்ம அயலி வந்து யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம வீட்டுக்கு சிவா அயலி 2 பேருமே போலீஸ் அப்படின்னா நம்ம வீட்டை இவ்வளோ காலம் வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுருந்தது, அந்த ரவுடிகள்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம வந்து காத்தது, இதெல்லாம் இவங்களோட வேலை தான், கடவுள் கிஃப்ட் தான் இவங்க நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜயகுமார் சார் வந்து கால் பண்ணுறாங்க. இந்த பாரு அயலி, நம்ம எதிர்பார்த்த அந்த வர்மாவின் முகம் ரெடி ஆயிடுச்சு, நீ வந்து பாரு அப்படின்னு வந்து வர்மாவுக்கு ஃபேஸை வரைஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம அயலிக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க.